தோழருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனா இந்த விஷயத்த தோழர் பேசும்போது ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கலாம். தோழரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எழுத்தாளருங்கிற வகையில நல்லா தெரியும். ஆனா தோழர் அற்புதமான ஒரு ஆவணப்படம் தந்திருக்கிறாங்க. நாளி அப்படிங்கிறது அவருடைய பேரு. பழங்குடிகளுடைய வரலாற்றை பேசுறதுல நாளிங்கிற அந்த ஆவணப்படம் தமிழ்நாட்டுல பெரிதும் பேசப்பட்ட படம். எப்பவும் வழக்கம் போல திரைத்துறை சார்ந்தவங்க அது மாதிரியான ஆட்கள் அத அப்படி பெருசா பேசுற மாதிரி தெரியல. மற்றவங்க செயல்பாட்டாளர்கள் அவங்க எல்லாம் கொண்டாடின ஒரு ஆவணப்படம் அது. மகிழ்ச்சி. நீங்க தொடங்கிடலாம். டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்கலாம் சொல்றது கேட்டோன்னா ஏதோ போன பிறவிக்கு போன மாதிரி எல்லாம் நடந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. சுத்தமா மறந்தே போச்சு. இப்போ இந்த நியூ வேவ் சினிமா அப்படிங்கிறது பேரலல் சினிமா. இந்தியால இன்னைக்கு நம்ம வழக்கமா பாக்குறோம் இல்லையா? ஒரு வகையான சினிமா, ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு பரபரப்புக்கான சில காட்சிகள், கொஞ்சம் சென்டிமெண்ட், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின், இந்த மாதிரியான சினிமா நார்மலா வழக்கமா இருக்கிற ஒரு சினிமா. அது இல்லாம வேற ஒரு சினிமா இருக்குது. அந்த சினிமா கலைப்படம் அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. மாற்று திரைப்படம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் எப்படிப்பட்டது, இது எப்படி உருவாச்சு, இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். இப்ப பேசுறதுக்கு முன்னாடி இந்தியால எடுத்த எடுப்புல திடீர்னு நம்ம மாற்று சினிமாவுக்கு போயிட முடியாது. அதற்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த மாற்று சினிமா வங்காளத்துக்கு எப்படி வந்துச்சு, அது எப்படி இந்தியா முழுக்க பரவுச்சு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அதை பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமா ரெண்டு விதமா தொடங்குச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. லூமியர் அப்படிங்கிறவரு ஐரோப்பால அதை முதல்ல உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அமெரிக்கால தான் அப்படின்னும் ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இந்த சினிமாங்கிற கலையை பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்தது அமெரிக்கா தான். கொஞ்சம் சினிமால பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கம்பெனிகள் படம் எடுக்கிறதுக்குள்ள இறங்குது. கம்பெனிகள் இறங்கணும்னா என்ன மாதிரி பார்த்தா மக்களுக்கு பிடிக்கும், எப்போ அப்படின்னு சொன்னா 1907லயே சினிமா அமெரிக்கால கார்ப்பரேட் மயமாயிருது. 1907 வாக்குலயே அவங்க படங்கள் எல்லாம் 7 அதுக்கு முன்னாடியே 88ல தான் முதல் படம் வருது. 1907ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பேஸ் பண்ணுன ஒரு ட்ரெயின் வர்றது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், இதெல்லாம் பேஸ் பண்ணுன சினிமாக்களே, ஷார்ட் பிலிம்ஸ் மாதிரியான சினிமாக்களை எடுக்க தொடங்கிடுறாங்க. இது எல்லாமே பெரும் பெரும் ஸ்டுடியோஸ், யூனிவர்சல் ஸ்டுடியோ, கொலம்பியா ஸ்டுடியோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்டுடியோக்களுடைய கையில இருந்துச்சு. இப்ப நமக்கு முன்னாடி தோழர் பேசின மாதிரி ஸ்டுடியோக்கள் வேலைக்கு ஆட்களை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். இந்த சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தப்படுறவர்கள டைரக்டர்களும் நடிகர்களும் கூட இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் தான் ஏறக்குறைய அமெரிக்கா முழுக்கவே இருக்கு. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சினிமாக்குள்ளதான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருந்த நிலைமை. இப்ப ஸ்டுடியோக்கள் மக்களுக்கு என்ன பிடிக்கும், எதை பார்க்க விரும்புறாங்க, உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் கேரல்ஸை பார்க்க விரும்புறாங்க அப்படின்னா அதை எடு, அப்படியான அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி எடு, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடு, ஸ்பெஷலா எடு, நல்ல லைட்டிங்ல எடு, அழகான தோற்றம் உள்ள ஆட்களை வச்சு எடு, இப்படி சிலதை பண்றாங்க. இப்ப அந்த ஊர்ல சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கவங்க ஒரு சில முயற்சிகள் பண்றாங்க. அட்டகாசமா பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க. ஆனா அவங்க கம்யூனிஸ்டுகள்ல முத்திரை குத்தி அவங்க அங்க இருக்க முடியறதுல சார்லி சாப்ளின் யூரோப்புக்கு வந்துடுறாரு. லண்டனுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை சாப்ளினுக்கு வருது. ஸோ மாற்று முயற்சிகளும் அமெரிக்கால சின்ன சின்னதா நடந்தது. ஆனா பெரிய அளவுக்கு வளர முடியாத ஒரு சிச்சுவேஷன் அமெரிக்கால இருந்தது. இந்த டயத்துலதான் ரஷ்ய புரட்சி நடக்குது. ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் 1919ல லெனின் அப்போ ரஷ்யாலையும் சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்கு, கம்பெனிகளை தேசிய உடைமை ஆக்குறாரு. அதுக்கப்புறம் சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது அரசு துறை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு தான் சினிமா எடுக்கிறது அது எல்லாத்தையும் தொடங்குது. ஒரு ரொம்பவும் டேலண்டடான ஒரு ஃபைனஸ்ட் டைரக்டர் லேவ் குல்சோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் அந்த
ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு டைரக்டரா இருக்கிறாரு. அவர் தான் வந்து முதல்ல படமும் எடுக்கிறாரு. அவரு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நீங்க நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படியே கேட்டுட்டே இருந்தா ஒரு அயற்சி வருது இல்ல. எவ்வளவு சுவாரஸ்யமா பேசினாலும் என்ன பேசினாலும் இது இப்படியே பேசிட்டே இருந்தா ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு சோர்வு ஊட்டக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம ஒரு காட்சி ஊடகத்துல காட்டுற விஷயங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து குல்சர் வந்து வர்றாரு. எப்பவுமே ஒரு புரட்சி நடந்து முடிஞ்ச உடனே மனிதர்களோட சிந்தனை வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அது ஏற்கனவே இருந்து அந்த எல்லைகள் மரபுகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து பாயும். அப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் இது எப்படி, இதுக்கு வேற என்ன பண்ண முடியும், ஒருத்தர் பேசுறதை தானே காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்குது. குல்சோ வந்து முதல்ல மாண்டேஜ், பிரெஞ்சுல அதை மொட்டாஷ் அப்படின்னு சொல்றாங்க, மாண்டேஜ்னு சொல்றாங்க. மாண்டேஜ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை உருவாக்குறாரு. என்னன்னா, நான் பேசிட்டு இருக்கேன், என்னைய காட்டுறது, அப்புறம் கேமரா வந்து உங்களை காட்டும், அப்புறம் என்னோட பேச்சுல 1-2 விஷயம் வரும்போது ஆகாயத்துல பறக்கிற கொக்குகளை வந்து காட்டும், இன்னொரு பக்கம் ஒரு ஆத்துல ஓடிட்டு இருக்கிற அந்த இதை காட்டும், திருப்பி என்னைய வந்து காட்டும். சில சமயங்கள்ல என்னோட வாயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, என்னோட கால் வந்து அன்னீசியா அங்கேயும் அலையிறத வந்து காட்டும். இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை மாத்தி 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 கேமரா காட்டுறது அப்படிங்கிறது தான் வந்து மாண்டேஜ். கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறது தான் வந்து மாண்டேஜ். ஒரு ஃப்ரேம் இல்ல, பல ஃப்ரேம்கள் வந்து ஒரு காட்சிக்குள்ள வர்றது அப்படிங்கிற முறையை வந்து அவரு உருவாக்குறாரு. அதற்கப்புறம் அவரோட ஸ்டூடெண்டான ஐசன்ஸ்டைன் இதை வந்து பயங்கரமான லெவலுக்கு வந்து கொண்டு போறாரு. அவரோட அந்த பேட்டில்ஷிப் பொடாம்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படம், இதெல்லாம் ஏறக்குறைய 2024 அந்த மாதிரி டயத்துல வந்தது. அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ஒதேசா படிக்கட்டுகள் அப்படிங்கிற காட்சி வந்து அதுல வரும். ஒதேசா படிக்கட்டுகள்ல வந்துட்டு இருக்கிற மக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, அவங்க ஓடுவாங்க. அது வந்து அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பயங்கரமா புகழப்பட்டது. அதுல இந்த மாண்டேஜை வந்து அட்டகாசமா ஐசன்ஸ்டைன் வந்து பயன்படுத்தி இருப்பாரு. சினிமா கலையில இது ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு அம்சமா அது வந்து மாறுது. சோவியத் கொடுக்குற ஒரு கொடை. அதுக்கு பின்னாடி வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, குல்சேவ் ஐசன்ஸ்டைன்ல இருந்து ஆரம்பிச்ச படம் வந்து சோவியத் மாண்டேஜ் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது பின்னாடி 33 முதல் 5ஆண்டு திட்டம் வர்ற வரைக்கும் எடுக்கப்பட்ட இந்த படங்கள் வந்து சோவியத் மாண்டேஜ் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த படங்கள் வந்து ஐரோப்பா முழுக்கவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இவங்க வந்து வித்தியாசமான படங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ஐசன்ஸ்டைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு ஐசன்ஸ்டைனோட பெரும்பாலான படங்களை பிரின்ஸ் நெவின்ஸ்கி இந்த மாதிரி ஒரு சிலதுல மட்டும்தான் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், மற்றதுல அந்த சம்பவங்கள் தான் மெயினா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஸ்ட்ரைக். ஒரு ஃபேக்டரியில தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. இத வந்து அந்த ஃபேக்டரியோட நிர்வாகம் எப்படி எதிர்கொள்ளுது, எப்படி ஒரு ஒரு மிக கொடுமையான அடக்குமுறையில அது தோற்கடிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த படம். அந்த ஸ்ட்ரைக் படம் வந்து பாட்டாளி வர்க்கத்தோட வாழ்க்கையை வந்து முதலா காட்டின ஒரு படம், ஒரு லைஃப். எப்படி வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க, ஸ்ட்ரைக் வந்து தவிர்க்க முடியாததா இருக்குது, போராடி தீர வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு பாட்டாளி வர்க்கம் உள்ளாகுது, போராடுது, அது எப்படி கொடூரமா அடக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. தனிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை, அது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அது போயிட்டே இருக்கும். இப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல் படம். இப்ப இந்த மாதிரியான புது புது எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வருது. காமெடி படங்கள் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சோவியத் கிராமத்துக்கு அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவரு வந்து சோவியத் கிராமத்துல வந்து அவர் பாக்குறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு, அவருக்கு வந்து புரிய மாட்டாங்க. அவருக்கு வந்து ஒரு ரூம் வேணும். இங்க வந்து அந்த வீடு பார்த்து கொடுக்குற ஏஜென்சி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏஜென்சின்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நான் ஒரு ஹவுஸ் ஓனரை பார்க்கணும் அப்படின்னு. ஹவுஸ் ஓனர் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் அவரோட அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கும். அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆச்சரியப்படுவார், இது வேற ஏதோ கிரகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைப்பாரு. இப்படி விதவிதமா வந்து ட்ரை பண்றாங்க. 22, 24, 25, 26 அப்படின்னாலும் ஒரு 30 எட்டரைக்குள்ள உச்சத்துக்கு வந்து போகுது சோவியத் யூனியனுடைய அந்த
சினிமாக்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து எட்டுது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஐரோப்பா முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எல்லாருக்கும் ஐரோப்பால இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரெஞ்சுக்காரங்க, குறிப்பா இத்தாலிக்காரங்க, பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த நாடுகள்ல வருது. ஆனா அந்த டயத்துல இப்ப உங்களுக்கே தெரியும், ஹிட்லர், முசோலினி எல்லாம் வரும்போது இந்த படங்கள் வந்து தடை செய்யப்படுது, பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையையும் வந்து ஏற்படுத்துது. இப்போ படம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. நாட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது இது எல்லாத்தையும் தாண்டினாலும் எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். ஏன்னா மொத்த சினிமா கலையும் வந்து ஸ்டுடியோக்களுடைய கையில இருக்கு. இத வந்து எப்படி தாண்டறது, எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது. இப்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. அது அது அந்த டயத்துக்குள்ளேயே ஏறக்குறைய மிகப்பெரிய அந்த பஞ்சம், பணவீக்கம் ஏற்படுது. பணவீக்கத்துக்கு அப்புறம் 2ஆம் உலகப் போரும் தொடங்கிருது. 2ஆம் உலகப் போர் தொடங்குன நேரத்துல இதுக்கெல்லாம் வந்து எந்த இடமுமே இல்ல. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலா இத்தாலியில இருந்து நியோ ரியலிஸ்ட் படங்கள் வருது. இது என்ன காரணம்னா, இத்தாலியில அதற்கு முன்னாடி இருந்த எல்லா சினிமா எல்லாம் தகர்ந்து போயிருக்கு. அப்ப எதை உருவாக்கணும் அப்படின்னாலும் புதுசா தான் ஒண்ண வந்து உருவாக்கணும். அப்போ உருவாக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. உருவாக்க வேண்டிய வேலையை வந்து பெரும்பாலும் இடதுசாரிகள் வந்து எடுத்துக்கிறாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னா, சினிமான்னு ஒரு மேகசின் இருக்கு. ரொம்ப பாப்புலர் மேகசின். அதுல எழுதுறவங்க பெரும்பாலும் லெஃப்ட் விங் ஆட்கள். ஆனா அந்த மேகசினோட எடிட்டர் யாருன்னா விட்டோரியோ முசோலினி அப்படிங்கிறவர் தான். இவர் யாருன்னா நம்ம பெனிட்டோ முசோலினி இருக்கார்ல, பெரும் சர்வாதிகாரி, அவருடைய பையன். அவரெல்லாம் இறந்த பின்னாடியும் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா, நேட்டோ அந்த கட்டுப்பாட்டுல இருக்கும் போதும் கூட இந்த முசோலினி குடும்பம் எல்லாம் முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தாங்க. பாசிஸ்டுகள் முக்கியமான பொறுப்புல இருந்தாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம். பாசிஸ்டுகளுடைய ஆட்சி தான் வேறு விதங்கள்ல அது தொடர்ந்தது. ஆன்டி கம்யூனிஸ்ட் அவரு வந்து இந்த மாதிரியான கம்யூனிச சார்பு எழுத்துக்களை மக்கள் புரட்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுத விட மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அரசியலை எழுதாம சினிமாவை அட்டாக் பண்றது. ஒரு சினிமால ஒரு மில் முதலாளி எவ்வளவு நல்லவர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்றது. இந்த மாதிரியான முறைகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து பிலிம் கிரிட்டிக்கு வந்து முக்கியமான ஒரு பத்திரிகையா அந்த சினிமா வந்து மாறுது. ரொம்பவும் அட்டகாசமான படங்கள் அங்கிருந்து இத்தாலியில இருந்து வருது. அதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படம் பைசைக்கிள் தீவ்ஸ். உங்களுக்கு தெரியும், பல நண்பர்கள் வந்து பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, போர் முடிஞ்சு ஒருத்தர் வர வீட்டுக்கு, அவருக்கு வந்து வேலை இல்ல. எங்க வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா உனக்கு போஸ்ட் ஒட்டுற வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்குறாரு. அந்த சைக்கிள் தொலைஞ்சு போயிருது. திருடிட்டு போயிடுறான் ஒருத்தன். அதை தேடி அலைகிறாரு. இதுதான் அந்த படம். அதுல வந்து வறுமை, அவர் வீட்டுல இருக்கிற ஒரு 8 வயசு பையன் வேலைக்கு போறது, ஷூ பாலிஷ் போடுறது, இது எல்லாமே வந்து இருக்கும். அவ்வளவு ஒரு ஒரு படம், ஒரு மனசை கலங்க வைக்கிற ஒரு படம். இந்த கதை உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம அண்ணன் வெற்றிமாறன் தான் அதை சுட்டு பொல்லாதவன்னு ஒரு படம் எடுத்தார் நம்ம ஊர்ல. ஸோ அதான் அதோட மெயின் தான் இந்த படம் பைசைக்கிள் தீவ்ஸ். இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியம், 48ல வந்து ஒரு முக்கியமான பிரேக்கை ஓபன் பண்ணுது. அந்த பிரேக்குக்கு பின்னாடி நிறைய படங்கள் இத்தாலிய நியோ ரியலிச படங்கள் வந்து வெளியே வருது. இதை அடிப்படையாக கொண்டு பிரான்ஸ்ல வந்து இந்த மாதிரியான படங்கள், நல்ல படங்கள் வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பிரான்ஸ்ல தான் அது நியூ வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிரெஞ்சு படங்கள் நியூ வேவ் படங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்களும் இந்த இந்த மாதிரியான மக்களுடைய வாழ்க்கை, இப்ப அதற்கு முன்னாடி சினிமா அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஹாலிவுட்டை பேஸ் பண்ணின மாதிரி அது மக்கள் வாழ்க்கை என்னவோவா இருக்கும், அவங்க எடுக்கிறது என்னவோவா இருக்கும். என்னமோ ஒரு 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 இதுல ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அது வந்து சரியாகுது. நல்லபடியான எண்டிங்ஸ், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி உணர்ச்சிகரமான காட்சிகள், இல்லாட்டி வந்து பேங்க் கொள்ள, இப்படியான படங்களை தான் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி டே டு டே லைஃப்ல வர்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அட்டகாசமான படங்களை வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து எடுக்கிறாங்க. அது வந்து பிரெஞ்சு நியூ வேவ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோடாட், அப்புறம் ரெனே, ஜீன் ரெனே, அப்புறம் பிராங்கஸ் ட்ரூஃபோ,
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுல சொல்றாங்க. லாஸ்ட் மெட்ரோ இப்படின்னு எல்லாம் படங்கள்லாம் வருது. நண்பர்கள் வந்து நியூ வேவ்னு தேடினீங்கனாலே அந்த படங்கள்லாம் வந்துடும். நான் மனப்பாடமா பேர்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது பெரிய ஒரு ஒரு பயங்கரமான படிப்புக்கான அத்தாரிட்டியும் இல்லை. சும்மா இன்னைக்குதான் கையில செல் இருக்கிற ஒரு அமுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும், எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த படங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம யூடியூப்ல கிடக்குது, எல்லாருமே பார்த்துடவும் முடியும். நல்லா இருக்கும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியோ சளிப்பு விடுற மாதிரியோ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நல்ல படங்கள். இதுதான் வந்து நிலைமை. இந்த கட்டத்துல இன்னொன்னு வந்து நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கால ஒரு ஒரு சில பேர் வந்து ஸ்டுடியோக்களுடைய ஆதிக்கத்துல இருந்து வெளியே வந்து 35mm கேமராக்களை வச்சுட்டு சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. லிட்டில் ஃபியூஜிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க. ஒரு வீட்டை விட்டு ஓடி போற பையன் ஒரு தீவுல எப்படி வாழ்றான் அப்படிங்கிற, இன்னைக்கு வந்து அந்த பேபிஸ் டே அவுட், ஹோம் அலோன் படங்களுடைய முன்னோடி அந்த படத்தை, அந்த மாதிரியான ஒரு படத்தை அவர் வந்து எடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கும் இத்தாலிக்காரங்களுக்கும் தோணுது, இப்படி வந்து நம்மளும் எடுத்துட முடியும். இந்த பிரம்மாண்டமான ஒரு செட்டு, பயங்கரமான கேமராமேன், ஒயர்ஸ் இப்படி எல்லாம் இல்லாம தெருக்கல்ல நம்ம படப்பிடிப்பு நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கேமரா வந்து சினிமாவை வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் அடியோட மாத்துது. லாங் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியுது. தூரத்துல லாங் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சினிமாவை அதுக்கு முன்னாடி க்ளோஸ் அப்ல காட்டி காட்டி ஒருத்தனோட மூஞ்சியவே காட்டிட்டு இருக்கிறதுல இருந்து சினிமாவை விடுதலை பண்ணுது. ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல பாத்திரங்களை வந்து நிறுத்துறது, பாத்திரங்கள் வந்து மக்களோட மக்களா இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறது அப்படிங்கிறத பிரெஞ்சுக்காரங்க தான் முதல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்து வருது. இது இந்த சூழ்நிலை தான் இந்தியால பேரலல் சினிமா, எதையும் இந்தியன் நியூ வேவ்னு சொல்லலாம், இந்தியாவுடைய பேரலல் சினிமா, மாற்று சினிமான்னு சொல்லலாம். பேரலல் சினிமா உருவாவதற்கான ஒரு காரணம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் முதல்ல அமெரிக்கன்ஸ் படம் எடுக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லிசா டங்கன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இங்க படம் எடுக்கிறாங்க. இந்த படங்கள் பெரும்பாலும் நம்மளுடைய புராணங்களாவே இருக்கு. இப்ப என்ன காரணம்னா, இப்ப அவங்க படம் எடுக்கும்போது இப்ப ஷேக்ஸ்பியர் இதுகளை பேஸ் பண்ணி இங்கிலாந்துல வந்து எடுத்தாங்க. இப்ப நம்ம ஊருக்குங்கும் போது நேச்சுரலி ராமாயண மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆட்களுடைய வழக்கமா இருக்கு. இல்லாட்டி ஹாலிவுட் படங்களுடைய கார்பன் காப்பிகளா இங்க படங்களை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அண்மை காலம் வரைக்கும் இருந்த ஒரு வழக்கம் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மர்மயோகின்னு ஒரு படம் வந்திருக்கும், கலைஞர் கதை வசனத்துல. அது வந்து வேற ஒண்ணும் இல்லை, ஹாம்லெட் தான். ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் நாடகம் தான். அது ஆங்கிலத்துல பலமுறை எடுக்கப்பட்ட ஒண்ணு. இது அதனால இந்த தாக்கம், ஹாலிவுட்டோட தாக்கம், ஐரோப்பாவுடைய கமர்ஷியல் படங்களுடைய தாக்கம், அப்புறம் நம்மளுடைய புராணங்களுடைய தாக்கம், இதுல இருந்து தான் இந்தியாவில பெரும்பாலான படங்கள் வந்து எடுக்கப்படுது. முக்கியமான சென்டர்ஸா பாம்பே இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கல்கத்தா இருக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமான சென்டரா வந்து சென்னை வந்து இருக்கு. எல்லா தென் மாநில படங்களும் பெரும்பாலும் ஒரு சில பெங்காலி படங்களும் கூட சென்னையில எடுக்கப்படுது. இந்த மாதிரி நெருக்கமான உறவு வந்து பெங்கால் கூட தமிழ்நாட்டுக்கு முதல்ல காலத்துல இருந்தே இருந்தது. இப்போ அப்பவே சாந்தாரம் மாதிரியான டைரக்டர்கள் வந்து கொஞ்சம் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை, வறுமை, அடக்குமுறை, நிலப்பிரபுத்துவ ஒடுக்குமுறை, இதை பத்தி எல்லாம் படம் எடுக்கிறது அப்படிங்கிறத முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க, எடுக்கவும் செய்யறாங்க. அந்த படங்கள் வந்து நல்லா ஓடவும் செய்யுது. ஆனா என்னன்னா, ஸ்டுடியோக்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்த காரணத்தினாலையும் தியேட்டர்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்த காரணத்தினாலையும் ரொம்பவும் வித்தியாசமா அந்த வழக்கமான மசாலா பாணி கதை சொல்லல இருந்து முறிச்சிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து இந்த நல்ல படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப இவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. மியூசிக்கல் படங்கள் வந்து இவங்களும் எடுக்க வேண்டியதா இருக்கு. நிறைய பாட்டுகளோட, உணர்ச்சி பூர்வமான காட்சிகளோட, உணர்ச்சி பூர்வமான கேமரா ஆங்கிள்ஸோட, இப்படி எல்லாம் இவங்களும் எடுக்க வேண்டியதா இருக்குது. சொல்ல வர விஷயத்தையே கூட யதார்த்தமா சொல்லாம அது ரொம்பவும் ரொம்ப ஒரு நாடகத்துல நம்ம எப்படி பேசுறோம், பயங்கரமா வீரம், கோபம், அழுக, சோகம், பாசம் எல்லாமே கொந்தளிச்சு வந்து அப்படியே உணர்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடணும்ல, அந்த மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு தேவை வந்து வருது. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோக்கள் வந்து எதிர்பார்க்குது. இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி
ஸ்டுடியோக்கள் எதிர்பார்க்கறதுனால அந்த மாதிரி படம் வருது. இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால மக்கள் அந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷ சூழல்ல வந்து இந்தியாவோட ஆடியன்ஸை வந்து இங்க சிக்க வைக்கிறாங்க. வேற மாதிரி படம் வந்தா பார்க்க முடியாத ஒரு மனநிலைக்கு இவங்க தான் ஆடியன்ஸை கொண்டு போனாங்க. அப்புறம் புதுசா ஒரு படம் வந்தா பார்க்க மாட்டாங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க. ஒரு படத்தை புதுசா வித்தியாசமா ஒண்ணு பார்க்கறதுக்கு ஒரு பழக்கம் வேணும்ல, கொஞ்சம் ஒரு ஒரு டைம் வேணும்ல, அந்த டைம் கொடுக்கறதே கிடையாது. இந்த மாதிரி அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுதான் வந்து சிச்சுவேஷன். இந்த டயத்துல தான் பாம்பேல ஒரு பிலிம் சொசைட்டி உருவாக்குறாங்க. அது பெருசா சக்சஸ் ஆகிறதில்ல. நல்ல படங்களை வந்து காட்டுறதுக்காக, இந்த நியூ வேவ் இந்த மாதிரியான படங்களை எல்லாம் காட்டுறதுக்காக அது பாம்பேல அது பண்ண முடியறதில்ல. அது அதுக்கான இடம் இல்லை. ஆனா கல்கத்தா வந்து அதற்கு சரியான ஒரு இடமா வந்து மாறுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இத்தாலியில இருந்த அதே நிலைமை தான். ஆர்கனைஸ்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கல்கத்தால இல்லை. ஃபர்ஸ்ட் கல்கத்தால பயங்கரமான பிரச்சனை. கல்கத்தால இப்போ அப்பதான் வந்து பார்ட்டிஷன் நடந்திருக்குது. ஜப்பான் வந்து கல்கத்தாவை தாக்கி இருக்கு. இந்த பயங்கரமான பஞ்சங்கள் நடந்திருக்குது. தெபகா எழுச்சி மாதிரி தொடர்ச்சியான விவசாயிகள் எழுச்சிகள் வந்து நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நகரம் கல்கத்தா. அப்போ கல்கத்தால வந்து இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு பிலிம் அந்த மாதிரி இல்லாததுனால பிலிம் சொசைட்டிகள் வந்து தாக்கு பிடிச்சி நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அப்படியும் ஒண்ணு நிறைய பிலிம் சொசைட்டி வரல. ஒன்னே ஒண்ணுதான் வந்து வருது. கல்கத்தா பிலிம் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலிம் சொசைட்டி. சத்யஜித் ரேவும் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் அதை வந்து உருவாக்குறாங்க. சத்யஜித் ரேக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவர் சின்னதுல இருந்தே சினிமால ஆர்வமுடைய ஒருத்தர். அவர் வந்து 28, 20 அந்த மாதிரியான டயத்திலேயே அவர் வந்து சினிமாக்கள் எல்லாம் பார்த்து தன்னுடைய ப்ரொஃபஷன் வந்து சினிமா தான் அப்படின்னு சொல்லி அவரு முடிவு பண்றாரு. ஆனா இந்தியால எடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு சினிமாக்கள் வந்து அவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இது இப்படி இல்லை, இந்த கலையை வந்து நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாது, இதை இன்னும் ஆழமா, இன்னும் நேர்த்தியா, இன்னும் நுட்பமா, இன்னும் நவீனமா பயன்படுத்த முடியும். இது வந்து மொட்டையா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். அதுல வந்து ஒரு அழகியல் அப்படிங்கிறதே இல்லை, ஒரு அறிவுக்கான படங்களாவே இது இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறார் ரே. அவர் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்குது. அவர் முதல்ல அவர் நினைச்சது வந்து அந்த பதேர் பஞ்சாலி அந்த நாவலை வந்து அவர் படிக்கிறாரு. இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இந்தியா கிராமப்புறத்துடைய வாழ்க்கையை வந்து இந்த படம் சொல்லக்கூடியதா இருக்கும். குறிப்பா இந்தியான்னு இல்லை, வங்காளி கிராமப்புறத்தை பத்தி அவர் சொல்லக்கூடிய படமா அது வந்து இருக்கும். உண்மையை டிபிக்ட் பண்ணக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து கல்கத்தா பிலிம் சொசைட்டி வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிக்குது. ஓரளவுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியால இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. இப்ப நேரு கவர்மெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட். என்னன்னா அந்த காலத்துல இருக்கிற காங்கிரஸ் வந்து என்னன்னு எல்லா விதமான ஆட்களையும் அகாமடேட் பண்ற ஒரு காங்கிரஸா இருக்கு. அதுக்குள்ள வந்து இடதுசாரிகள் இருப்பாங்க. நம்ம போன மீட்டிங்ல பேசணும் இல்லையா, சயின்டிஸ்டுகள், இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, பயங்கரமான லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, பிற்போக்குவாதிகள் இருப்பாங்க, ரேஷனலிஸ்ட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, மதவாதிகள், எல்லா விதமான ஆட்களையும் வச்சு கட்டி பேச்ச ஒரு நிறுவனம் தான் காங்கிரஸ். இப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் அந்த திரைப்பட கலையை வளர்க்கணும், அது முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வருது. அதற்கு பொறுப்பா இருந்தவங்க வந்து கொஞ்சம் பொறுப்போக்கான ஆட்கள். இப்போ அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் திருவிழாவை கல்கத்தாலையும் டெல்லியில அந்த மாதிரியான இடங்கள்ல நடத்துறாங்க. இதை பத்தி தெரிஞ்ச ஆளுங்க வேணும் அப்படின்னு அவங்க கல்கத்தா பிலிம் சொசைட்டியை வந்து இந்த பசங்களை கூட சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு பிரேக். இவங்களுக்கு வந்து அரசு ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பாய்ச்சலை வந்து ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ரே வந்து தான் ஒரு படம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்றாரு. பதேர் பாஞ்சாலியா எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே அந்த ஸ்கிரிப்டை எடுத்துட்டு பலர்கிட்ட போறாரு. இது வந்து சினிமா மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க. வழக்கமா நடக்கிறது தானே, எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரே வந்து பயங்கர கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா படத்தை பார்த்து பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சோண்டு எடுத்துட்டு போட்டு காட்டுறாரு. அதை பார்த்துட்டு முதல்ல கொஞ்சம் பார்க்கலாமா, இந்த பையனுக்கு உதவலாமோ நினைச்சவங்க கூட ஓடிடுறாங்க. இது என்னையா சினிமா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த படம் வந்து ரொம்ப நாள் 2.5 வருஷம் ஆகுது. எப்படியாவது கொஞ்சம் பணம் சேர்த்துவாரு, கொஞ்சம் எடுப்பாரு, பணம் சேர்த்துவாரு, கொஞ்சம் எடுப்பாரு. இப்ப என்ன பண்ணுவாருன்னா, எல்லாமே யாருமே ப்ரொஃபஷனல் கிடையாது. எடிட்டரும் இந்த மாதிரியான ஒரு அமைச்சர் தான், மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி ஆள் தான், கேமராமேன் அந்த மாதிரி ஆள் தான், ரேவும் கூட சினிமா ஆள் கிடையாது. இப்படிதான்
இருந்தது. இப்படிதான் அவர் வந்து படம் எடுக்கிறாரு. அப்போ அமெரிக்கால இருந்தெல்லாம் சில பேர் வராங்க, வந்து இந்த படத்தை பாக்குறாங்க, எடுத்து வச்சிருக்கிற படத்தை வந்து பாக்குறாங்க. அவர் மேல இருக்கிற அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல அவரோட பழக்கத்தினால வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, யோ இந்த ஆள் வச்சிருக்கிறது வந்து பொக்கிஷமையா, அற்புதமான படம் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கடன் கொடுக்குது பணத்தை. அதுக்கப்புறம் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படம் அமெரிக்கால 8 மாசம் ஓடுது. பயங்கரமான ஹிட். கல்கத்தால அது பயங்கர ஹிட். இந்தியாவோட பல பகுதிகளில் இந்த படத்தை வந்து பாக்குறாங்க. ஒரே நேரத்துல இந்த படத்தை புகழ்றவங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல இந்த படத்தை திட்டுறவங்களும் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல நர்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, சுனில் தத்துடைய ஒய்ஃப். அவங்க அந்த காலத்திலேயே ரொம்ப போல்டு சீன்ல ஸ்விம் சூட்டு இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாங்க. இப்ப இருக்கிற சஞ்சய் தத்தோட அம்மா. அவங்க அந்த லேடி வந்து அப்ப எம்பியா இருக்காங்க. அவங்க வந்து நேரு முன்னிலையில பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, இந்த படத்தை தடை பண்ணணும், இது வந்து இந்தியாவோட ஏழ்மையை வெளிநாடுகள்ல விக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அதெல்லாம் ஒத்துக்கிறதுல, சும்மா இருமா, கடைசியா ஒரு படம் உருப்படியா வந்திருக்கு, இது இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க நேரு உட்பட அதைய சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுக்கடுத்து மிர்னால் சென் படம் எடுக்க தொடங்குறாரு. ரேவும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறாங்க. ரித்விக் அட்டாக்கோட படங்கள் வருது. இந்த நியூ வேவ் சினிமா வந்து ஆழமா வங்காளத்துல வேர் பிடிச்சிருது. வங்காளத்துல வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, வங்காளத்துல இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ரேவோட படங்களை பார்த்து அந்த மாதிரி மெச்சூரிட்டி உள்ளவங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இப்ப சமீபத்துல நான் வந்து பெங்கால் போன போது அந்த மால்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 3 சினிமா தியேட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் பெங்காலுடைய நிலைமை. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டுல 100 இருக்கும். பெங்கால்ல வந்து 3 தான் இருக்குது. ஒரு சில ஊர்கள்ல அதுவும் இல்லாத நிலைமை தான் இருக்கு. அதுவும் நார்த் பெங்கால் எல்லாம் போயிட்டீங்கன்னா இது கூட இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த படங்களை யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, கல்கத்தா பேஸ்டு இன்டெலெக்சுவல்ஸ், பெரும்பாலும் இடதுசாரி இன்டெலெக்சுவல்ஸ் தான் இந்த படங்களை பார்க்கறாங்க. அவங்க தான் வரவேற்கிறாங்க, அவங்க தான் புகழ்றாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆடியன்ஸ். இப்ப இந்த காலகட்டத்தில் கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க தொடங்குது. ஆஸ்கார் ஹாலிவுட்ல, அது அமெரிக்க படங்களுக்கானது அப்படிங்கும்போது இது வந்து மற்ற படங்களுக்கானது. நல்ல படங்கள் வந்து அங்க கவனிக்கப்படுது, கொண்டாடப்படுது. இப்போ அந்த கேன்ஸ்ல, பிரான்ஸோட கேன்ஸ் நகரத்துல நம்மளுடைய பெங்காலிகளுடைய படங்கள் வந்து பயங்கர ஹிட்டா இருக்கு, எல்லாத்தினாலையும் பார்க்கப்படுது. உலகத்தோட மாஸ்டர்ஸ்ல ஒருத்தரா வந்து ரே கருதப்படுறாரு. அதே மாதிரி ஒரு புகழ் வந்து ஏறக்குறைய ஓரளவுக்கு, ரே அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து சென்னுக்கும் மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்குது. ஒதேசா படிக்கட்டுகள் அளவுக்கே வந்து அந்த சாருலதா படத்துல ரே எடுத்த அந்த ஊஞ்சல் சீன் அதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரபலமா கருதப்படுது. இந்த மாதிரி மாஸ்டரா அவர் வந்து மாறுறாரு. அப்போ அந்த நேரத்துல தான் ஷியாம் படங்கள் முதல் இந்தியில இந்த மாதிரியான படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மாதிரி அந்த படங்கள் எல்லாமே என்னன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை, அவங்க மேல இருக்கிற அப்ரஷன், பெண்கள் மேல இருக்கிற அந்த பாலியல் கொடுமைகள், இதற்கு எதிராக விவசாயிகள் நடத்திய கழகங்கள், இப்படிப்பட்ட படங்களை வந்து ஷியாம் படங்கள் மூலமா இதுக்கு ஹிந்திக்கு வருது. ஹிந்தியில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வங்காளத்துல இருந்த பெரிய அளவுக்கான, ஏன்னா கல்கத்தா மாபெரும் நகரம், அந்த காலத்திலேயே அதோடைய பாப்புலேஷன் 1 கோடி. அப்போ அந்த அளவுக்கான பாப்புலேஷன், இன்டெலெக்சுவல் பாப்புலேஷன் பாம்பேல கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் கூட இந்த மாதிரியான படங்களை பார்க்கக்கூடியதா இல்லை. ஆனா ஹிந்தி பிலிம்ஸோடைய மார்க்கெட் ரொம்ப பிரம்மாண்டமானதா இருந்தது. அப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லா இடத்துலயுமே இந்த படங்களை வந்து போற்ற முடியும்ல ஹிந்தி படங்களை. இப்போ அந்த மாதிரி அளவுக்கு பறந்து விரிஞ்ச மார்க்கெட் இருக்கும்போது பேரலல் படங்களுக்குமான மார்க்கெட்டும் பறந்து விரிஞ்சதா இருக்கு. இப்போ இந்த மாதிரி படங்களை வந்து ஹிந்தியில போற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அதற்கு அடுத்து மணிகவுல், இப்படி பல பேர் வந்து ஹிந்தியில, கோவிந்த் நிகலானி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கோவிந்த் நிகலானி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பல படங்கள் வந்து அவரோடது பேரலல், அது வந்து முழுக்க கமர்ஷியல்னு சொல்லிட முடியாது, முழுக்க இந்த மாதிரியான ஆர்ட் பிலிம் டைப்னும் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி படம். அந்த அர்த் சத்யா, இப்ப நம்ம தமிழ்ல வந்து இல்லையா துரோகால், குருதி புனல்,
இந்த மாதிரியான படங்களை எல்லாம் கோவிந்த நிகழானி எடுக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல மிக மிக பாத்தீங்கன்னா அது ஒரு டைப்பானது. குருதி புனல் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாதியை மோசமா சித்தரிக்கிற படம். அது நக்சலைட்டுன்னு கமலஹாசன் எடுத்திருக்காரு. அந்த படத்துல அப்படி தெரியல. அவர் யாரா இருந்தாலும் தீவிரவாதி அப்படின்னு பேசுறது அரசுடைய பார்வைதான். ஆனா அதே கோவிந்த நிகழானி தான் 1084 தாய் அசார் சௌராசியா கி மா அப்படின்னு ஒரு ஒரு படம். அதாவது அந்த பணத்தோட எண் வந்து 1084. கல்கத்தால ஒரு பணத்துக்கு வந்து பேர் கிடையாது, நம்பர் தான் போட்டு கொடுப்பாங்க மார்ச்சுவரில். 1084 அம்மா அப்படிங்கிறது படம். அந்த மாதிரி அது வந்து அவ்வளவு ஒரு அற்புதமான படம். நக்சலைட்டுகளை பத்தின படம், பியூட்டிஃபுல் படம். அந்த சித்தரிப்பு அப்படிங்கிறது வந்து அட்டகாசமா இருக்கும். ஹிந்தி படமா இருந்தாலும் வங்காளம் அவ்வளவு கரெக்டா அந்த அந்த படத்துல வந்து இருக்கும். ஒரு நக்சல் தோழரை வந்து கொன்றுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்து அவனை வந்து எல்லாரும் ரொம்ப மோசமான நக்சலைட்டோட அம்மா அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து தன்னோட மகன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அப்போ அவன் மகனை பத்தி கிடைக்கிற தகவல்களை ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் சிறையில் இருக்கிற நக்சலைட்டுகளை மீட்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்குவாங்க. தான் அந்த படம். அவ்வளவு அற்புதமான படத்தையும் கோவிந்த் நிகழானி தான் எடுக்கிறார். இந்த படத்தை நீங்க வந்து அந்த சத்யஜித் ரே பாணி ஆர்ட் பிலிம்னு சொல்லிட முடியாது. ஆனா இப்ப இந்த ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன் மாதிரியான ஆட்கள் நடிச்சிட்டு இருந்த கமர்ஷியல் படம் ஒன்றும் சொல்லிட முடியாது. ரெண்டுக்கும் நடுவுலையான ரொம்பவும் அழகான படம். இந்த மாதிரியான படங்களையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படங்களோட நெருக்கமான உறவு கொண்டிருந்த அட்டகாசமான மிக அற்புதமான ரைட்டர்ஸ் வந்து கர்நாடகால இருந்து உருவாகுறாங்க. கிரீஷ் கர்நாட் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ். அவங்க அப்புறம் சங்கர்நாத் இவங்களுடைய தாக்கத்துல கன்னடத்திலையும் இந்த மாதிரியான படங்கள் வருது. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்துல சம்ஸ்காராவை அவங்க படமா எடுக்கிறாங்க. ஐயர் ஆனந்தமூர்த்தியுடைய சம்ஸ்காரா பிளேக்கு வந்த காலத்துல ஒரு ஐயருக எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி அவங்களுடைய மரபு எல்லாம் தகர்ந்து போகுது அப்படிங்கிறது அந்த சம்ஸ்காரா. அதை வந்து அவ்வளவு அட்டகாசமான ஒரு படமா மாத்துறாங்க. அதுல கிரீஷ் கர்நாட் இருக்காரு. கிரீஷ் கர்நாட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர். அவர் எல்லா இடத்துக்கும் மாறி மாறி போவார். கிரீஷ் கர்நாட் ஹிந்தி படத்துல இருப்பாரு, கிரீஷ் கர்நாட் தெலுங்கு படத்துல இருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து வில்லனா ஒரு படத்துல நடிப்பாரு. அட்டகாசமான நாகமண்டல மாதிரியான நாடகங்களை வந்து அவர் எழுதுவாரு. துக்ளக் மாதிரி நேருவை கிண்டல் பண்ணி ஒரு நாடகம் எழுதுவாரு. அந்த மாதிரி ஒரு வெர்சடைல் கேரக்டர். இப்போ அவங்களுடைய ஒரு கர்நாடகா முழுக்க புகழப்பட்ட ஒருத்தர், கர்நாடகால இந்தியா முழுக்க புகழப்பட்ட ஒருத்தர், இந்தியாவுக்கு வெளியும் அவருடைய புகழ் வந்து இருந்தது. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது அவங்களுடைய தாக்கம் கன்னட சினிமாலையும் இருக்கும்ல, இருக்குதான் செஞ்சது. கன்னட சினிமா நிறைய படங்கள் எடுக்குது, ஆஃப் பீட்டான படங்களையும் எடுக்குது. ஆக்சிடென்ட் அப்படின்னு எல்லாம் ஒரு படம், ஷகன்னாக்குடைய படம் மாதிரியான படங்களையும் எடுக்குது. அப்போ கேரளாவை பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். கேரளால இப்படிலாம் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நியூ வேவ் மூவ்மெண்ட்ல இடதுசாரிகளுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. ரேவோ, மிருனால் சென் இந்த மாதிரி இது கிடையாது, இடதுசாரி கிடையாது. மிருனால் சென் ஒரு விதத்துல இடதுசாரின்னு சொல்லலாம். ஆனா இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த ஷியாமணங்கள் இவங்கெல்லாம் ஒரு சோசியலிஸ்ட், இப்படி நேருவியன் இப்படி போகக்கூடிய ஆட்கள். இவங்க தான் வந்து இதை முன்னெடுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு தேவையான ரைட்டர்ஸையும் நடிகர்களையும் வந்து சிபிஐயோட இந்தியன் தியேட்டர் அசோசியேஷன் இஃப்டா அது வந்து கொடுக்குது. இவங்க தங்களுக்கான கதைகளை வந்து அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு கோவிந்த நிகழானி பார்ட்டிஷனை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. பஞ்சாப்ல பிரிவினை நடக்குது. இத வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம் வேணும், அதுக்கான ஒரு கதை வேணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு. உடனே அதுக்காக தேடுறாரு. அப்புறம் கடைசியில் நம்ம தோழர் பிஸ்ராம் சாணி அவருடைய கதை தான் தமஸ். அதைத்தான் வந்து தமசுங்கிற பேர்லயே ஒரு டிவி சீரியலா எடுக்கிறாரு. அதுல தான் சங்கிகளா அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு RSS அமைப்புல சேர்றாரு. உடனே சேர்ந்த உடனே ஒரு கோழிய பதக்கலவரம் நடக்க தொடங்கிட்டு இருக்கிற ஒரு டைம் அது. கோழியை கொல்ல சொல்லி ரத்தத்துக்கெல்லாம் அவங்களை பழக்கப்படுத்துறது, இப்படியான காட்சிகள் எல்லாம் அதுல வரும். இது தூர்தர்ஷன்ல போடப்பட்டது. அப்போ பாஸ்கர் கோஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் தூர்தர்ஷனோட டைரக்டரா, அவரு ரொம்ப நல்ல ஒரு ஆளு. நல்ல படங்கள், சர்வதேச படங்கள்,
ஆர்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் தூர்தர்ஷன்ல வந்தது. அப்போ இந்த படம் வந்து போடப்படாது. தூர்தர்ஷன் மேல பிஜேபி தாக்குதல் நடத்தி பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்திச்சு. இதெல்லாம் நடந்தது. அப்போ இந்த மாதிரி வந்து இஃப்டா அதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. ஷப்னா ஆஸ்மி இவங்களுடைய அப்பா அம்மாலாம் இஃப்டா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதுல இருந்துதான் வர்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஆக்டர்ஸ், முக்கியமான ரைட்டர்ஸ், இப்படி நிறைய பேர் வந்து அதுல இருந்து வர்றாங்க. அதே மாதிரி இஃப்டாவோட ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடைய நிறைய பேர், கே அப்பாஸ் மாதிரி அவங்க கமர்ஷியல் படங்கள்ல போய் அதுலயும் சில விஷயங்களை வந்து அவங்க செய்யறாங்க. இஃப்டாவுடைய தாக்கத்தினாலதான் வந்து இந்தியால கமர்ஷியல் படங்களாவே இருந்தாலும் இருப்பவருக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையிலான போராட்டத்துல இல்லாதவங்க பக்கம் சினிமா நிக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல. அதற்கு காரணம் வந்து சிபிஐயோட இஃப்டா, இந்தியன் தியேட்டர் அசோசியேஷன். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் பிலிம் அண்ட் தியேட்டர் அசோசியேஷன் நினைக்கிறேன். இதனுடைய தாக்கம் வந்து பொதுவா இந்திய சினிமாவில் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம சொல்றோம் இந்த பேரலல் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான இந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸையும் இஃப்டா கொடுக்குது. இப்போ வந்து ஷப்னா ஆஸ்மி எல்லாம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஷப்னா ஆஸ்மி எங்க போய் தேடி பிடிக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இப்ப இந்தியில ஒரு பேரலல் சினிமா மூவ்மெண்ட் வர்றதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையை வந்து இந்த ட்ரெடிஷனும் ஏற்படுத்துது. அப்புறம் இந்த இவங்களுக்கான முக்கியமான பார்வையாளர்களா அமைஞ்சது. இது அவங்களுக்கான டெக்னீஷியன்ஸ். இப்ப நிமாய் கோஷ்லாம் சிபிஐ கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர், ஜெயகாந்தன் கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தவர், தமிழ்நாட்டுல இருந்தவர், நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இடதுசாரிகளா தான் இருக்கிறாங்க. ஆனா இடதுசாரிகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றோம். அதே நேரத்துல இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டு போனவங்க இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம அதிகமா மதிப்பிட முடியாது. இந்த ஆட்கள் பெரும்பாலும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா தான் இருக்கிறாங்க. இந்த மூவ்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல ஏன் வேர் பிடிக்கல, ஏன் தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சினிமா மூவ்மெண்ட் வந்து வரல அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு சினிமா இயக்கம் கூட வரல, இன்னைக்கு வரைக்கும் வர முடிய மாட்டேங்குது. இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தாகூர் மாதிரி ஒரு ஆளை வந்து தமிழ்நாடு உருவாக்கல. ஒருவேளை பாரதியாரும் புதுமை பித்தனும் இன்னொரு 20 வருஷம் வாழ்ந்திருந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் 40க்கு முன்னாடி 40களிலேயே இறந்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 20-25 வருஷம் வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த மகத்தான சாதனைகளை வந்து செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆளை வந்து நமக்கு உருவாக்க முடிய மாட்டேங்குது. அற்பாயிலேயே வந்து இறந்து போயிடுறாங்க. இதை வச்சுட்டு ஒரு மூவ்மெண்ட்டை கட்டி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இன்ஸ்பயர் பண்ண முடியும். இப்போ வந்து புதுமை பித்தனுடைய பெரும்பாலும் சிறுகதையா இருக்குது ஒரே ஒரு குறுநாவல். இப்ப நம்ம ஒரு ரைட்டர் வந்து தனக்கான ஒரு டைரக்டர் எங்கிருந்து தேடுவார்? தனக்கான மெட்டீரியலை. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சினிமா வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. திமுகவுடைய தாக்கம் வந்து சினிமால ரொம்பவும் தீவிரமா, ரெண்டு பேருமே திமுக இருக்கிறாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு வச்சுங்க. அதனுடைய தாக்கம் எப்படி, என்ன எஸ்எஸ்ஆர் 3 பேருமே திமுக எப்படி இருக்கும்? 1, 2, 3 அல்லது 1, 2 அப்புறம் 4 ஜெமினி கணேசன் இருக்காருன்னு வச்சுங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மத்தவங்க வந்து மூச்சு விட முடியுமா? இப்ப சினிமா அப்படின்னு சொன்னா திமுக கூத்தாடி கட்சின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க கேட்டு பண்ணுவாங்க. இப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. ரெண்டாவது, ஸ்டுடியோக்கள், பணம், இப்படிதான் இருக்குது. அப்போ பெரும்பாலான இன்டெலெக்சுவல்ஸ் வந்து பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது தங்களுடைய கடமை அப்படின்னு நினைச்சதுனால அவங்க திமுக ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அதை தாண்டி சிந்திக்கல. அதே மாதிரி திமுகவும் ப்ரொவைட் பண்ணுது. ஆனா திமுக எடுத்த படங்கள் வந்து பிராமண எதிர்ப்பை மையமா வைக்காம ஒரு விதமான க்ரூட் ஃபார்ம்ல கம்யூனிசம் பேசினதா இருந்துச்சு. நிலப்பிரபுகளுக்கு எதிரானதா, முதலாளிகளுக்கு எதிரானதா, இந்த மாதிரி வந்து அந்த படங்கள் இருந்துச்சு. இது ஒரு வேடிக்கைன்னு வச்சுக்கலேன். ஏன்னா பிராமண எதிர்ப்பு பேசினா அது வெளியே வர முடியாது அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. மறைமுகமா கூட அதிகமா இருக்கிறதுலே ரொம்ப காத்திரமான படம் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதானே, பராசக்தி தானே. அதுலயே கூட பிராமண எதிர்ப்பு இருக்காது. அது ஏதோ ஒரு வேறு சாதியை சேர்ந்த ஒரு பூசாரி மீசக்கர் தான் அந்த இடத்துல இருப்பார். பிராமணர் அப்படிங்கிற அந்த சாயல் கூட வராத மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸ்ட்ரிக்டான ஒரு சென்சார்,
அந்த காங்கிரஸ்காரங்க இவங்களுக்கு இருந்த ஒரு இது பவர் அதெல்லாம் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி வந்து ஐயர்களை ரொம்ப கிண்டல் பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஏகத்துக்கு வந்துச்சு. ஆனா திராவிட இயக்க படங்கள்ல அதுல இல்ல, அவங்களால வந்து பண்ண முடியல. படங்கள் வந்து என்னன்னா ஒரு குரூடான இடதுசாரி தன்மை கொண்டதா அந்த படங்கள் வந்து இருந்தது. இவங்களே எழுதவும் செஞ்சாங்க. அப்போ அதை தவிர வந்து கமர்ஷியல் ரைட்டர்ஸ் சுஜாதா, சாண்டில்யன், இந்த மாதிரி, அப்புறம் ஜெயகாந்தன், இந்த தளத்துக்கு வெளியே போறதுக்கான வழி இல்லாத ஒரு நெருக்கடி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. முழுக்க முழுக்க கமர்ஷியலைஸ் ஆன ஒரு இண்டஸ்ட்ரி இது. ஆல்மோஸ்ட் இது இப்படியே, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியாகவும் இருந்தது. சென்னை தான் அதனுடைய மையமாகவும் இருந்தது. என்டிஆர் முதற்கொண்டு எல்லாரும் சென்னை பேஸ்டா தான் இருந்தாங்கும் போது இதனுடைய தாக்கம் அந்த 2 மாநிலங்கள்லயுமே இருந்தது. இந்த தாக்கம் வீக்கா இருந்த கர்நாடகாவும் கேரளாவும் தப்பிச்சிருச்சு. இதுக்குள்ள இருந்த தெலுங்கும் தமிழும் வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு இந்த கமர்ஷியல் படங்கள்ல முழுகி போயிருச்சு. இங்கே ஒரு மாற்று சினிமா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. இங்க நீங்க என்ன பண்ணணும்னாலும் இதற்குள்ளேயே தான் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப நிலைமை. இப்ப அந்த நாள் படம்னா கூட சிவாஜியை வச்சுதான் எடுக்க முடியும். எல்லாமே கமர்ஷியல் ஆக்டர்ஸ். ரஷமான பேஸ் பண்ணது. கமர்ஷியல் சினிமாக்கான அம்சங்களை சேர்த்தி தான் அதுல வந்து எடுக்கிறாங்க. ரஷமான், அக்ரோ குரோசாவோட ரஷமான்ல இருந்த உளவியல் தன்மைகள் பெரிய அளவுக்கு வடிகட்டப்பட்ட ஒரு தேசபக்தி பார்வை கொண்டதா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் இங்க வந்து வருது. ஜெயகாந்தன் வந்து ஒரு 3-4 படம் எடுக்கிறார். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், உன்னை போல் ஒருவன், இந்த மாதிரியான படங்கள் வந்து எடுக்கிறாரு. அப்புறம் அவள் அப்படித்தான், இந்த மாதிரி. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படங்கள் வந்து ஒரு விதத்துல அந்நியமான ஆட்கள், ஒரு உறவு, அதுல வர சிக்கல்கள் இப்படி போயிருச்சு. இவங்க எழுதவும் பேசவும் செஞ்ச வேற விஷயங்கள். இப்ப ஜெயகாந்தன் வந்து உதிரி பாட்டாளி வர்க்கத்தை ரொம்ப அற்புதமா தன்னுடைய எழுத்துக்கள்ல சொன்ன ஒருத்தர். ஆனா உன்னை போல ஒருவன்ல மட்டும்தான் அந்த உதிரி பாட்டாளி வர்க்கம் இருக்கும். மற்ற 2 படங்கள்லயும் அது இருக்காது. ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து முழுக்க முழுக்க அறிவுஜீவி வர்க்கத்துக்காகவே இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய அறிவாளி வர்க்கம் வந்து இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கல. ஏன்னா மொத்தமே இந்த பிராமின், அப்புறம் சென்னை பேஸ்ட் இன்டெலெக்சுவல்ஸ், இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா கூட ஒரு 3-4% மேல இருக்காது. இவங்களுக்கு வந்து சபாக்கள், இசை அப்படின்னு சொல்லிட்டு வேறு பொழுதுபோக்குகளும் இருக்கு. இவங்க சினிமாக்குள்ள வர வேண்டிய அவசியம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து பாலச்சந்தர் மாதிரியான ஆட்களே போதும். 1-2 படங்கள் எப்போது அவங்க எடுப்பாங்க, அது வந்து போதும். அது வந்து அறிவு தளத்துல பயங்கரமான படம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போகிறது. அதனாலதான் இந்த மாதிரியான எலைட்டுக்காக எடுக்கப்படுற படங்கள்ல கர்நாடக சங்கீதம் நிறைய இருக்கும் அவங்கள மையப்படுத்தி. ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரியான படங்களுக்கு முக்கியமான ஒரு ஆடியன்ஸா இருப்பாங்க. நீங்க பாலச்சந்தர் படங்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கான ஹீரோஸா ஜெமினி கணேசன், இப்படி சில பேர் வந்து இருந்தாங்க. இந்த நியூ வேவ் படம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்துல ரே இறந்து போறாரு. முன்னாள் சொன்னும் வந்து பின்னாடி இறந்து போறாங்க. ஆனாலும் கூட மிக அற்புதமான டைரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. கௌதம் கோஷ் இருக்கிறாரு, மாபூமி படம் எடுத்தவர், அந்தர்ஜாலி ஜாத்ரான்னு அற்புதமான படம். ரொம்ப எல்லா விதத்துலயும் ரேக்கு இணையான ஒருத்தர். அவரு இப்பவும் இருக்காரு. இப்போ அவரு ஜாலியா படமெல்லாம் நடிப்பாரு. சில சமயம் நல்ல படங்களும் ரொம்ப அட்டகாசமான படங்களும் வந்து எடுப்பாரு. அவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் உத்பலேந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், புத்ததேவ் தாஸ் குப்தா, இப்படி அட்டகாசமான டைரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு 80களுக்கு பின்னாடி இந்த நியூ வேவ் படங்கள் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திக்குது. என்னன்னா 80களுக்கு பின்னாடி 90களுடைய தொடக்கத்துல இந்தியா குளோபலைசேஷனுக்கு உள்ள வந்து போகுது. திரைப்படங்கள் மொத்தமும் கார்பரேட் மயமா மாறுது. கார்பரேட் மயமா மாறுது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்று சினிமாக்களுக்கான வாய்ப்புகள் வந்து பெரிய அளவுக்கு குறைக்கப்படுது. வங்காளி சினிமா இண்டஸ்ட்ரியை முழுக்க முழுக்க தெலுங்குக்காரங்க கேப்சர் பண்றாங்க. அந்த ஷியாம் சிங்கா ராய்னு எல்லாம் படம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் தெலுங்குக்காரங்க எடுத்தது. அது பார்த்தா தெலுங்கு படம் மாதிரியே இருக்கும். பெங்காலிக்காரங்களுக்காக எடுக்கப்பட்ட தெலுங்கு படம் அது. ஷியாம் சிங்கா ராய் கிடையாது, அது ஷியாம் சிங்கா ராவ். அந்த மாதிரியான படம் தான். இப்படிப்பட்ட படங்களை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியுடைய தாக்கத்தினால அங்க வந்து எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கௌதம் கோஷ்
இவங்களுக்கான ப்ரொடியூசர் கிடைக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையுது. பங்களாதேஷ் வந்து பெங்காலி படங்களை திரையிடுறத தடை பண்ணுது. அதனுடைய மார்க்கெட்டும் குறையுது. இப்போ அது வந்து முடக்கப்படுது. அங்க இந்த ஃபாசில் மாதிரி இப்போ மணிரத்னத்துடைய ஒரு மேம்பட்ட வடிவமா இருந்த ரிதுபர்ணோ கோஷ் மாதிரியான ஆட்கள் எடுத்த நல்ல படத்துக்கும், அதாவது கலை படத்துக்கும், கமர்ஷியல் படத்துக்கும் நடுவுலையான படங்கள் வந்து வர தொடங்குது. ரொம்ப சுபமுகூர்த், சோட்டஸ்கோன் இந்த மாதிரியான படங்களை வந்து அவர் வந்து ரிதுபர்ணோ கோஷ் வந்து எடுக்கிறாரு. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அதோட நிக்காது இல்லையா, மெதுவா மெதுவா நழுவி நழுவி போய் ஒன்னாந்தரமான மசாலா படங்கள் வந்து இப்போ பெங்கால்ல வர தொடங்குது. பெங்கால்ல அது வீழ்ச்சி அடையுது அப்படிங்கும்போது அப்புறம் திருவண்ணாமூலெல்லாம் வந்த பின்னாடி அப்புறம் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய அக்கறையும் இல்லை, என்னமோ எனக்கு என்னமோ பண்ணுங்கிற மாதிரி தான் அவங்களும். இப்போ ஒரு நல்ல சினிமா, ஒரு நல்ல கலை இலக்கியத்துல எல்லாம் அக்கறை எடுத்துக்கிற ஆட்கள் கிடையாது. இப்போ ஜோதிபாஸ் கூட ஜோதிபாஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவர் சாரி சுனில் கங்கோபாத்யாயா, எழுத்தாளர், பியூட்டிஃபுல் எழுத்தாளர் சுனில் கங்கோபாத்யாயா. அதே மாதிரி புத்ததேவ் பட்டாச்சாரியா, அவருடைய நண்பராக இருந்தவர் சத்யஜித் ரே. இவங்க 2 பேரும் தான் சாயந்தர நேரங்கள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, டீ குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு இப்போ மம்தா பானர்ஜி கிட்ட அதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, லோன் கிடைக்கிறது இல்லை, கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரை ஆயிருச்சு. ஸோ நியூ வேவ் படங்கள் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையுது. இதுதான் இங்கேயும் நடக்குது. வடிவுகள் ஹிந்திலையும் நடக்குது, கர்நாடகாலையும் இப்படிதான் நடக்குது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா ஆடியன்ஸுடைய தரத்துல ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமா என்ன ஆகுதுன்னா, கமர்ஷியல் படங்களுடைய தரம் வந்து அதிகமாகுது. இப்போ ஆர்டிகல் 15 அந்த மாதிரியான படங்கள், இப்போ பூலாந்தேவி இந்த மாதிரியான படங்கள் வந்து வர முடியுது. ஓடிடிக்காக ஓரளவுக்கு நல்ல படங்கள் வந்து எடுக்க முடியுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தி படங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது முதல் மாதிரி ஒன்னாந்தர மசாலா அப்படின்னு படங்கள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய நல்ல படங்களும் பின்னாடி வருது, சமாளிச்சு நிக்குது. தமிழ் தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்ல ஒரிஜினலான படங்கள் வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது, பயங்கர சிக்கலா இருக்குது. இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒருத்தர் போகணும் அப்படின்னாலே 15 வருஷம் போராட வேண்டியதா இருக்குது. இப்ப இவ்வளவு பேசக்கூடிய நம்மளுடைய தோழரை வந்து அப்படியே இருகரம் நீட்டி தழுவி தமிழ் சினிமா இழுத்துட்டு போயிருந்திருக்கணும்ல. இன்னும் அவர் பின்னாடி இருந்து இன்டெலெக்சுவல் ஒர்க் பண்றவராக தானே இருக்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரி பொன்சுதா இந்த மாதிரி திறமையான இயக்குநர்களுக்கான வாய்ப்பு வந்து நேரடியா அவங்கள ஒர்க் யூஸ் பண்றாங்க, படங்கள்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நேரடியா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இங்க இருக்கு. அவ்வளவு ஒரு போராட்டம், பசி பட்னி, இது எதுக்கு இத்தனை சினிமா? இப்ப இந்த மாதிரி இதுல வந்து எல்லாரும் வருவாங்களா? அப்படி வர்ற ஒரு போராடிட்டு இருக்க ஒரு டைரக்டருக்கு வந்து படிக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்கு வந்து நேரம் கிடைக்குமா? சரி, அப்புறம் முழுக்க முழுக்க இப்ப இருக்கிறவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது இருக்கிற ப்ரொடியூசர்ஸ? இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு, கொட்டுக்காளி ஏன் ஓடல அப்படின்னு கேட்டு ஒரு ஆர்குமெண்ட்ல முடிச்சிருவாங்க. இப்போ கொட்டுக்காளி நம்ம நினைக்கிற மாதிரி படம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வைக்க முடியாது. அது ஒரு மாற்று சினிமா. ஆனா அது முழுக்கவும் அந்த மாதிரி படம் கிடையாது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா வந்து எடுத்திருக்க முடியும். அது ஒரு நல்ல முயற்சிங்கிற அளவுல தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தமிழ் சினிமா ப்ரொடியூசர் கிட்ட பேச முடியுமா? முடியவே முடியாது. அதற்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. எப்படி போனாலும் அதை உடைக்க முடியாத ஒரு கருங்கல் கோட்டையா வந்து தமிழ் சினிமா வந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரியான நேரத்துல இண்டிவிஜுவல் பிலிம் மேக்கர்ஸ் ஒரு நல்ல படங்களை வெளியிருந்து எடுத்தாலும் தியேட்டர் கிடைக்கிறது இல்ல, பிலிம் கிளப்ஸ் வந்து இங்க இல்ல, ஸ்ட்ராங்கான பிலிம் கிளப்ஸ் இல்ல, ரொம்ப பிசுறா வரும் போயிடும். இந்த மாதிரியான பிலிம் கிளப்ஸா இருக்குது. பிலிம் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அதுவும் இந்த சினிமாக்கள்ல இருக்கிற கொஞ்சம் நல்ல ஆளுகன்னு சொல்லப்படுற ஆட்களோட நெருக்கமானவங்களா வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாற்று சினிமாக்கான வாய்ப்பே தமிழ்ல வந்து இல்லாம இருக்கு. அன்னைக்கும் இல்லாம இருக்கு, இன்னைக்கும் இல்லாம இருக்கு. இப்ப அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு சேகுவாராவையும் பிடல் காஸ்ட்ரோவையும் ஒரே கேரக்டர் ஆக்கி ஒரு படம் எடுத்தா ஒத்துக்குவீங்களா? மாட்டோம்ல, சண்டை போடுவோம்ல, என்னைய அது அபத்தம்னு கேட்போம்ல. இப்போ அப்படின்னா கலிபெருமாளையும் தமிழரசனையும் மட்டும் எப்படி சேர்த்து ஒரே ஆளாக்கி படம் எடுக்க முடியும்? அப்ப இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த உணர்வுகள், அந்த அறிவுத்தளம், அது எல்லாத்தையும் நீக்கிட்டு உணர்வு தளத்துல மட்டுமே ஒரு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வேற
மாதிரியான ஒரு ஒரு திங்கிங், ஒரு அறிவு தளத்துக்கு நோக்கி படத்தை இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதே பயங்கர சிக்கலானதா இருக்குது, நிதானமா இல்லாம இருக்குது. குளோபலைசேஷன் வந்து இன்னும் மோசமா, மால் பேஸ்டு ஆடியன்ஸ், இப்போ எல்லாருக்குமான என்டர்டெயின்மெண்ட், இப்படி வந்து சினிமாக்களை வந்து மாத்துற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு மாற்று திரைப்படத்துக்கான ஒரு தேவை வந்து இன்னைய நாள்ல வங்காளத்தை விட, பாம்பேவை விட தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் தான் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பேசுவோம்.